வணக்கம். ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியாவோட சென்ட்ரல் பேங்க் நேத்து பாலிசி ரிவ்யூ மீட்டிங் அதில எடுத்திருந்த முடிவ அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸ்டாக் மார்க்கெட் இந்த அனௌன்ஸ்மென்ட் வந்ததுக்கப்புறம் சடனா ஒரு பவுன்ஸ் பேக் இருந்தது. நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ்லாம் ஒரு பாசிட்டிவான அப்சைட் மொமெண்டம் இந்த அனௌன்ஸ்மென்ட்க்கு அப்புறம். ஸோ இந்த அனௌன்ஸ்மென்ட் ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷனா தான் ஸ்டாக் மார்க்கெட்க்கு நம்ம பார்க்க முடியுது. இதோட அடுத்த கட்டம் எப்படி இருக்கும்? அதாவது இந்த அனௌன்ஸ்மென்ட்ல எதெல்லாம் பாசிட்டிவ்? எந்த துறைகளுக்கு இது பெனிஃபிஷியல்? என்னென்ன ஸ்டாக்ஸ்ன்னு நம்ம கவனிக்கலாம். இத இத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சென்னை ட்ரேடிங் அகாடமி யூடியூப் சேனல். இதுவரைக்கும் நீங்க தமிழ்ல ஸ்டாக் மார்க்கெட்ட லேர்ன் பண்ணணும் அப்படின்னா, ஆ சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்கும் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து நீங்க யூஸ் பண்ணிக்கங்க. 25 பேசிஸ் பாயிண்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து குறைச்சிருக்கிறாங்க. இந்த 25 பேசிஸ் பாயிண்ட்ஸ்ன்றது 0.25% நீங்க ஆல்ரெடி ஒரு ஹவுசிங் லோன் வச்சிருக்கீங்க அப்படின்னா, இந்த 0.25% நியர்லி உங்களோட எக்ஸிஸ்டிங் லோனோட ஹவுசிங் லோனோட இன்ட்ரெஸ்ட் வந்து ட்ராப் ஆகும். மேபி நீங்க இன்னும் ஒரு 1 வீக்ல உங்க பேங்க் அப்ரோச் பண்ணி அதுக்கு ஏதாவது ஃபார்மாலிட்டீஸ் இருந்தா, இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ரெட்யூஸ் ஆயிருக்கா அப்படின்றத நீங்க செக் பண்ணிக்கங்க. கடந்த பிப்ரவரியிலிருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா, 125 பேசிஸ் பாயிண்ட்ஸ் அதாவது 1.25% நியர்லி இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ இது ஒரு பெரிய பிக் ஃபால் ரேட் கட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு ஷார்ட் பீரியட்ல. ஆல்ரெடி ஜிஎஸ்டி ர அ 4, 5 ஸ்லாப வந்து 2 ஸ்லாபா குறைச்சிருந்தது. இன்கம் டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அப் டூ 15 லேக்ஸ் வரைக்கும் நமக்கு எக்ஸம்ஷன் குடுத்துருக்கிறது. ஸோ இது எல்லாமே இந்தியாவோட எக்கனாமி இன்னும் அடுத்த ஸ்ட்ரென்தன் ஒரு பக்கம் இது பாசிட்டிவ் ரியாக்ஷனா எதிர்பார்த்தாலும், எஃப்ஐஎஸ் வந்து ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து தொடர்ந்து எக்ஸிட் ஆயிட்டு இருக்கிறாங்க. ரூபி ரெக்கார்ட் லோல இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அமெரிக்கா இந்தியா அகைன்ஸ்டா 50% டாரிஃப் விதிச்சிருக்கிறாங்க. இந்த 3 பிரச்சனை தான் இன்னைக்கு நம்ம மார்க்கெட்க்கு இருக்கிற ஒரு பெரிய சேலஞ்சா பார்க்கலாம். இப்போ இந்த பாலிசி அனௌன்ஸ்மென்ட்ல ஆ பாலிசி ஸ்டான்ஸ் நியூட்ரல் ஸ்டான்ஸ் ஏற்கனவே இருந்த அதே ஸ்டான்ஸ தான் ஆர்பிஐ ஃபாலோ பண்ண போறாங்க. அடுத்தது இன்ஃப்ளேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2% ஃபோர்காஸ்டிங் அதாவது ப்ரொஜெக்ட் பண்றாங்க. இது வந்து ஆர்பிஐயோட கண்ட்ரோல் ஸ்டேஜ்ல இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏற்கனவே 6.8%ல இருந்த ஜிடிபியோட எதிர்பார்ப்பு இந்த வருஷம் எப்படி இருக்கும்னு ஆர்பிஐ ஒவ்வொரு மீட்டிங்லயும் அவங்க எக்ஸ்பெக்டேஷன குடுப்பாங்க. அந்த மாரி இதுல வந்து ஏற்கனவே 6.8% இந்த வருஷத்தோட வளர்ச்சி இருக்கும்னு எதிர்பார்த்தத, இப்ப அத கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணி 7.3% அளவுக்கு வளர்ச்சி அடையறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு குடுத்திருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம். அடுத்தது லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மென்ட் ஃபெசிலிட்டி. இது வந்து என்னன்னா 5.25%ஆ ரிட்டர்ன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த அ எல்ஏஎஃப் அப்படின்றது என்னன்னா, ஷார்ட் டெர்ம் ஓவர் நைட்டோ இல்ல ஒரு ஷார்ட் பீரியட்ல பேங்க் கிட்ட இருக்கிற பணத்த ஆர்பிஐலயும், ஆர்பிஐ கிட்ட இருந்து பேங்க்கும் கடன் வாங்குறதுக்கும், டெபாசிட் பண்ணி வைக்கிறதுக்கும், அதாவது ஷார்ட் பீரியட்ல அந்த ரேட் வந்து 5.25%. ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆர் அ பேங்க்ஸ் கிட்ட வந்து எக்ஸ்ட்ரா சர்ப்ளஸ் அமௌண்ட் இருக்குன்னா, அத ஆர்பிஐல வந்து பார்க் பண்ணிட்டு, அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் வாங்குறது தான் இந்த எஸ்டிஎஃப் அப்படின்னு சொல்லுவோம். மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டினா என்னன்னா, மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டின்றது வந்து பேங்க் வந்து ஆர்பிஐல கடன் வாங்குது. இப்போ இது எல்லாமே 5.5% மார்ஜின் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி. எஸ்டிஎஃப் வந்து 5%, எல்ஏஎஃப் வந்து 5.25% ரிட்டர்ன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ இத பத்தி ஏன் நான் டீட்டெயிலா சொல்றேன் அப்டின்னா, பேங்கிங் செக்டாருக்கு இது ஒரு பாசிட்டிவ். அதனால தான் நேத்து பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பாசிட்டிவ் அப்சைட் மொமெண்டம் இருந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணமா பார்க்கலாம். இப்போ இதுல என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு? இந்த 25 பேசிஸ் பாயிண்ட்ஸ் அதாவது 0.25% குறைச்சு 5.25%க்கு எங்கெங்கெல்லாம் வட்டி குறையும்? வீட்டு கடன் வட்டி குறையும். ஏற்கனவே நீங்க வச்சிருக்கிற வீட்டு கடனா இருந்தாலும், இல்ல இப்போ ஃப்ரெஷ்ஷா நீங்க வாங்க போற வீட்டு கடனா இருந்தாலும் குறையும். வாகன கடன் வட்டி குறையும். இது வந்து நீங்க ஃப்ரெஷ்ஷா வாங்க போறீங்க அப்டின்னா, பிக்ஸட் டெபாசிட்டோட வட்டியும் குறையும். இது நெகட்டிவ். யாருக்கு அப்டின்னா, டெபாசிட் பண்ணி இருக்கிறவங்களுக்கு நெகட்டிவ். ஏற்கனவே எனக்கு 6% ஒரு வருஷத்துக்கு ரிட்டர்ன் வருதுன்னா, அதுலருந்து உங்களுக்கு குறையறதுக்கு ரிட்டர்ன் வர வேண்டிய ரிட்டர்ன் அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது வந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட் குறையும்போது அது நமக்கு நஷ்டமாகும். சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல இருக்கிற பேலன்ஸ் அமௌண்ட்டுக்கும் பேங்க்ஸ் வந்து வட்டி குடுக்குறாங்க. அந்த வட்டியும் குறையும். பாண்டுக்கான வட்டி இதுலயும் சேஞ்சஸ் இருக்கு. இந்த வட்டி குறையும்போது பாண்ட்ல டெபாசிட் பண்ணியிருக்கிறவங்களுக்கும் இது இம்பாக்ட் இருக்கும். என்சிடியோட வட்டியும் குறையும். ஸோ அப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்கிறதுல கடன் வாங்குனவங்களுக்கு பெனிஃபிட்.
இதில எந்தெந்த செக்டாருக்கு பாசிட்டிவ்? முதல் விஷயம் என்ன அப்டின்னா, இந்த வட்டியோட கடனுக்கான வட்டியோட குறைக்கும்போது, முதல் பிளஸ் என்ன அப்டின்னா, கடன் வாங்குறவங்க அதிகமாவாங்க. கடன் குடுக்குறது அதிகமாகும். ஸோ, அப்போ அ என்பிஎஃப்சி கம்பெனிஸ், பேங்க்ஸுக்கு இது பாசிட்டிவ். அதனால தான் நேத்தி பார்த்தீங்கன்னா, பஜாஜ் ஃபினான்ஸ், ஸ்ரீராம் ஃபினான்ஸ், முத்தூட் ஃபினான்ஸ், மகேந்திரா அண்ட் மகேந்திரா ஃபினான்ஷியல் சர்வீசஸ், சோழமண்டலம் இன்வெஸ்ட்மென்ட் அண்ட் ஃபினான்ஷியல், எல்&டி ஃபினான்ஸ் இந்த ஸ்டாக்ஸ்லாம் நேத்து ஒரு பாசிட்டிவ் அப்சைட் மொமெண்டம் இருந்தது. இத தாண்டி பிஎஸ்யூல இருக்கிற ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, பவர் ஃபினான்ஸ், ஆர்இசி, ஐஆர்எஃப்சி, ஹட்கோ, ஐஆர்இடிஏ, ஐஎஃப்சிஐ இந்த ஸ்டாக்ஸுக்கும் இது வந்து பெனிஃபிஷியலா இருக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்தது எஃப்எம்சிஜி செக்டார். நார்மலா கடனுக்கான வட்டி குறைக்கும்போது, ஸ்பெண்டிங் அதிகமாகும். ஸ்பெண்டிங் அதிகமாகும்போது எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸ நம்ம வாட்ச் பண்ணலாம். ஸோ, வரப்போற வாரம் எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸ்ல ஒரு பாசிட்டிவ் சென்டிமென்ட் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓவரால் மார்க்கெட் ட்ரெண்ட் மேபி நிஃப்டி ரெக்கார்ட் ஹைல இருக்கு. இந்த டைம்ல ஆர்பிஐயோட பாலிசி அனௌன்ஸ்மென்ட். அது ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷன் வெள்ளிக்கிழமை மார்க்கெட்ல. ஸோ, அப்ப என்னன்னா, ஸ்டில் இந்த 26,100, 26,000ன்ற லெவல் ரொம்ப ஒரு குரூஷியல் லெவலா வரப்போற வாரத்துக்கு ஆக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. சென்னை ட்ரேடிங் அகாடமி, டெலகிராம் குரூப் இருக்கு, யூடியூப் சேனல், அதர் சோஷியல் மீடியா, Facebook, Instagram, Twitter இது எல்லாத்தோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. மார்க்கெட் அப்டேட்ஸ் நீங்க ரிசீவ் பண்ணலாம். இந்த வீடியோ பத்தின உங்களோட ஃபீட்பேக்கும் கமெண்ட்ல நீங்க போஸ்ட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.